ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரிப்பட்ட அந்த ஹேண்ட் கியர் லிவர் வந்து வச்ச வண்டி ஓட்டுறேன். வண்டி சும்மா குதிரை மாதிரி டக்குன்னு அப்படியே பறந்து போகும். படிஸ் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 311 குதிரை திறன் கொண்ட ஒரு காட்டெருமை வண்டிக்குள்ளே தான் வந்திருக்கேன். செவர்லெட் சில்வரோட அப்படின்னு சொல்கிற ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா பழைய வண்டி. கியர் லிவரு, பிரேக் லிவரு எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் உள்ளது அந்த காலத்தில் இருக்குது. பழைய வண்டி ஆனால் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் டேஷ்போர்டு வந்து பாருங்கள். இந்த பக்கம் வந்து ஃபியூல் உள்ளது, ஸ்பீடோ மீட்ரு, ஆர்பிஎம் மீட்ரு எல்லாம் கொடுத்துருக்காங்க. கியர் லிவர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கியர் லிவர். ஹேண்ட் பிரேக் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒருக்கா மிதித்தோம் அப்படின்னா இப்போ ஹேண்ட் பிரேக் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. திரும்ப ஒரு கூட மிதித்தோம் அப்படின்னா ஹேண்ட் பிரேக் அப்ளை ஆகிடுச்சு. இது பிரேக்கு பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது. ஆக்சிலேட்டர், கியர் லிவர், அதில் எப்படி வந்து நம்ம கியர் எப்படி போடுறது அப்படின்னு சொல்கிறேன். சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள். நானும் நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு, ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நான் இதில் பார்த்தீங்களா பார்க்கிங்கு, ரிவர்ஸு, நியூட்ரலு, ட்ரைவு 3, 2, 1 அப்படின்றக்கா. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லிவரை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பிரேக் அப்ளை பண்ணியிருக்கணும். இது ஆட்டோமேட்டிக் கார். ஸோ பிரேக் அப்ளை பண்ணிட்டீங்களா. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கீழே இழுத்திங்கன்னா இப்போ ரிவர்ஸ் ஆகிடுச்சா. அப்படியே இந்த பக்கம் திரும்ப விட்டு கூட எடுக்கலாம், இல்லைனா அப்படியே வச்சுட்டு மாற்றிக்கலாம். திரும்ப கீழே இழுத்திங்கன்னா நியூட்ரல் ஆகிடுச்சு. இப்போ ட்ரைவ் மோட் வந்துச்சா. திரும்ப ஒரு கழுத்த 3, அடுத்த 2, அடுத்த 1. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பார்க்கிங் போட போகிறேன்னா இப்படி எடுத்து ஒவ்வொன்றா மாற்றிக்கலாம். இப்போ நியூட்ரல், ரிவர்ஸ், பார்க்கிங், கலாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரிவர்ஸ் போட போகிறேன். அப்போ என்ன பண்ணால் இந்த பக்கம் இப்படி ஒரு கீழே ஒரு இப்போ ரிவர்ஸ் ஆகிடுச்சு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பண்ண போகிறோம். அப்போ இந்த பக்கம் ஒரு இழுத்துட்டு, அதாவது இப்படி ஒரு இவ்வளோ போடணும். அவ்வளோதான், லைட்டாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் மோட் ஆகிடுச்சு. இப்போ நான் ட்ரைவ் மோடு போட போகிறோம் அப்படின்னா திரும்ப அதே மாதிரி தான் இழுத்துட்டு கீழே இழுத்திங்கன்னா ட்ரைவ் மோடு, திரும்ப அப்படி விட்டாகும். இப்போ நீங்கள் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு பிரேக்கர் ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி சும்மா குதிரை மாதிரி டக்குன்னு அப்படியே போகும். அதே மாதிரி இந்த செவர்லெட் இந்த வண்டியினுடைய மூச்சு காற்று அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படி. படிஸ் மூச்சு காற்றை பாருங்கள். டயர் வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு, செம்மையாக இருக்குது. தம்பி வந்து பார்த்திங்கன்னா மடா குடிகாரன், பயங்கரமாக குடிப்பாப்புல. மைலேஜ் எப்படின்னு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. 2 பேர் மட்டும்தான் வந்து உட்காந்து பயணிக்க முடியும். 2 சீட்டாக. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயங்கரமாக லோட் கேரிங் கெப்பாசிட்டி இருக்கு பாருங்கள், காட்டுறவங்களே. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இன்னொரு சீட்டு கூட இருக்குது. ஆக மட்டும் எது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக உட்காந்து போகலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சீட் இருக்குது, சின்ன சீட் இருக்குது. அப்புறம் டிரைவர் சீட்டு, நம்ம உட்காந்து வண்டி ஓட்டிட்டு ஜாலியாக போகலாம். இங்கே பாருங்கள் 4x4 வண்டி ஆகும். இதுக்குள்ளே கியர் லிவர் வந்துருக்கு. இப்போது 2 வீல் டிரைவில் இருக்குது, நியூட்ரலு, 4 வீல் டிரைவு. இங்கே பாருங்க, இது ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்தோன்னு வச்சுருக்கான். வண்டி சும்மா பறக்குது அப்படி காற்றுல, சும்மா ஜம்முன்னு போகுது. இந்த வண்டி ஓட்டத்துலலாம் எனக்கு நல்ல சூப்பராக ஒரு ஃபீலிங் வந்து இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கும் வண்டி பார்த்துல நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கற்றுருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். படிஸ் பாய்.